சென்னை அடையாறில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோர் நேரில் சந்தித்த நிலையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் ஐஜேகே 7 தொகுதிகளை கேட்டுள்ளதாகவும் ஐஜேகே தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். ஆளும் திமுக அரசின் பதவிக்காலம் வருகிற மே மாதத்துடன் நிறைவடையும் நிலையில் அடுத்த 2 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை அடையாறு பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய கருத்தாய்வு நடத்தினர். இந்த சந்திப்பின் போது ஐஜேகே பொதுச் செயலாளர் சண்முகமும் உடனிருந்தார். தொடர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் டாக்டர் ரவி பச்சமுத்து 2026 தேர்தலில் பாஜக கூட்டணியில் ஐஜேகே 7 தொகுதிகளை கேட்டுள்ளதாகவும் ஐஜேகே தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு ரவி பச்சமுத்து அவர்கள், அவரும் நானும் இன்றைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் சிஎம், வருங்கால சிஎம் திரு எடப்பாடி அவர்களை பார்க்க வந்தோம். மரியாதை நிமித்தமாக வந்தோம். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு சில தொகுதிகள் வேண்டும், குறிப்பிட்ட தொகுதி சொல்லி 7 தொகுதிகளை நான் குறிப்பிட்டு கொடுத்துருக்கிறோம். அதை பரிசீலித்து அதே போல் பிஜேபியினுடைய அவங்களுடையும் கலந்து பேசி என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்கிறதுனால அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த தலைமையிலான ஆட்சி மாநிலத்தில் அமையணும். அதற்காக யாருக்கும் எந்த ஒரு டிஸ்பியூட்டும் வரக்கூடாதுங்கிறது எல்லா கட்சிகளோடையும் கலந்து பேசி யாருக்கு எங்கே பலமோ அந்த இடத்துல அந்த தொகுதிகளை கேட்டு பெறதை நாங்கள் எல்லோரும் ஒரு முடிவு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்பர்ஸ் நாங்கள் 7 ஐயா சொன்ன மாதிரி கேட்டிருக்கிறோம். அவங்களும் கலந்தாய்வாங்க. எங்களுடைய கட்சி உள்ள கட்டமைப்புக்குள்ளரையும் நாங்கள் பேசி முடிவெடுப்போம். நாங்கள் எங்கள் சிம்பிளில் தாங்க நிற்போம். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இந்த கூட்டணி வெற்றி பெறணும். அதனால் நாங்கள் ஒரு ஈகோவில் நாங்கள் ஒரு மாதிரியும் அவங்க ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா இருக்காது. அப்போது மெயின் கூட்டணி பாஜக என்டிஏ தலைமையாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேரையும் கலந்தாஞ்சு நமக்கு எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் நமக்கு முதன்மை இவங்க பண்ணி தானே பண்ணணும். அதிமுகவில் நமக்கு ஃபஸ்ட்டில் இருக்கணுங்கிறதுனால அவங்களையும் ஒரு கலந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம். அது இப்போ நம்ம சொல்ல முடியாது இல்லையா. நாங்கள் சொல்லிட்டோம், எங்கள் நம்பர்ஸை சொல்லிட்டோம். அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முடிவு வருங்க.